ஸோ வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா? வெயில்ல ஒரு நிமிஷத்துக்கு மேல வெளியவே நிக்க முடியல. ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள அவ்ளோ டயர்ட் ஆயிடுறோம். ஸோ இந்த சம்மர் ஹீட்லேருந்து எப்படி நம்மள வந்து பாதுகாக்க முடியும்? அண்ட் என்னெல்லாம் விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணலாம்? இந்த கோடைக்காலம்னு சொல்றதே நம்ம கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். சாதாரணமா உடம்புக்கு நமக்கு சூடா இருக்கிறது, அந்த சூட தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அப்யங்கம் ஆச்சரேத் நித்யம். உடம்புக்கு எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதுன்னு எல்லா காலத்திலயுமே நம்ம சொல்றோம். பொதுவா இந்த கோடை காலத்தில தலைக்கு, காதுக்கு, காலுக்கு ம். எண்ணெய் தேய்ச்சு சாதாரண தண்ணீர், வெந்நீர்ல குளிக்கிறவங்க கூட இந்த கோடை காலத்தில ரூம் டெம்பரேச்சர்ல பாத் எடுத்துக்கிறது. அதேபோல ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிற மாரி பார்த்துக்கலாம். தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கிறது இல்ல. தண்ணீர் குடிக்கிறதுக்குன்னு ஒரு கால அட்டவணை வச்சு, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணி குடிக்கிற மாரி பார்த்துக்கணும். அதேபோல நம்ம வெளிய போயிட்டு வந்துட்டோம் அப்டின்னா, அந்த டைம்ல முகத்த, கை கால்கள ஈர துணியால துடைக்கிறது ஒரு உடம்போட உஷ்ண நிலைய மிதமாக்க வச்சுக்கும். காய்கறிகள், பழங்கள்னால ஆன ஜூஸஸ் நெறைய எடுத்துக்கலாம். ஓகே. சர்க்கரை இல்லாம நம்ம எந்த விதமான ஜூஸ் எடுத்துக்கிறதா இருந்தாலும் அது உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும். அது இல்லாமல் நன்னாரி சர்பத்து, வெள்ளரி, நீர்ச்சத்துள்ள காய்கறிகள், பழங்கள் நீர் சமநிலையை சீராக வச்சிருக்கிறதுக்கு உதவி பண்ணும். ஆடைகள் அணியும் போது கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை தவிர்க்கலாம். அதே போல் கதரில் இருக்கக்கூடிய ஆடைகள் அணியலாம். உடம்பு ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிருக்கிறது மாதிரி ஆடைகள் வேண்டாம். சாப்பாட்டில் தவிர்க்க வேண்டியது அசைவ உணவுகளில் இந்த ஒரு 15 நாளைக்கு தவிர்க்கிறது உடம்போட வெப்பநிலையை ஒரு சமநிலைப்படுத்துறதுக்கு உதவி பண்ணும். அதே போல் எண்ணெயில் பொரித்த உணவுகளும், அதிக காரம், அதிக புளிப்பு சுவை உள்ள உணவுகளை நம்ம குறைச்சிக்கலாம். இந்த உணவு பதார்த்தங்கள், ஜூஸஸ், அப்புறம் நீர் அதிகமாக எடுத்துக்கிறது, இதோட சேர்ந்தே ஷீதளி பிராணாயாமம், சந்திர பிராணாயாமம், ஷீதகாரி பிராணாயாமம், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம காலையிலே பண்ணுறதா இருந்துச்சுனால் அந்த நாள் முழுவதுமே உடம்போட வெப்பநிலை சீராக இருக்கும். அண்ட் இது வந்து எஸ்பெஷலி ஸ்கின் கேர்ன்னு வந்தோன்னா கேர்ள்ஸ்க்கு அது ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ வெயில்ல போனால் டேன் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே ஆகும். ஸோ இந்த டேன் அப்புறம் வந்து ஸ்கின்னை வந்து எப்படி கேர் பண்ணிக்க முடியும் இந்த சம்மர் டைமில்? நம்ம எல்லா டைம்லேயுமே நம்மளோட அந்த ஸ்கின் கேர் மேனேஜ்மெண்ட் நம்ம ஒழுங்காக பராமரிச்சுட்டு வருவோம். இந்த சம்மர் டைமில் அதை நம்ம என்னதான் பராமரித்தாலும் இந்த ஒரு மாதத்துலேயே தோலோட வறட்சி தன்மையினால் நம்ம முகப்பொலிவு எல்லாமே இழந்துடுறதை நம்ம பார்க்குறோம். இதை தவிர்க்கிறதுக்கு இயற்கையாக பண்ணக்கூடிய வழிமுறைகள்னு பார்க்கும்போது தேனோட மஞ்சள் சேர்த்து முகத்தை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம இது பண்ணிக்கலாம். நல்லா ஸ்க்ரப் மாதிரி ஓகே டாக்டர் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த முல்தானி மெட்டியிலே ரோஸ் வாட்டர் சேர்த்து ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுக்கலாம். ஓகே. போட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆலோவேரான்னு சொல்லுவோம். அது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதா இருந்தாலும் ஓகே, அல்லது அதோட ஜெல் கிடைக்கிறதா இருந்தால் கூட அதை வாங்கி நம்ம அதை அப்ளை பண்ணுறதுனால நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கும். இதை இந்த கோடை காலத்தில் ஒரு 15 நாளைக்கு தொடர்ந்து தினசரி உபயோகப்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கலாம். அதே போல் சிலருக்கு இந்த கோடை காலத்தில் வரக்கூடிய அந்த மாதாந்திர சுழற்சியில் வயரில் நிறைய கிராம்ஸும், ட்ரைனஸும், யூரினரி ட்ராக்டில் ப்ராப்ளம்ஸும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு நம்ம ஈர துணியில் வயிற்றில் ஒரு பட்டி மாதிரி போட்டுக்கலாம். அதே போல் இயற்கை சிகிச்சை முறைகளில் மண் குளியல்னு இருக்கிறது. அந்த மண் வயரில் அப்ளை பண்ணிக்கிறதுனால வயிற்றில் இருக்கக்கூடிய அக்னி அல்லது ஜடராக்னியோட அந்த ஒரு தீவிரத்தை அது குறைச்சிக்கும். அதன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த இந்த எளிய முறைகளை பின்பற்றி கோடை காலத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தவிர்த்துக்கலாம். ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கவங்க, கிட்னியில் பிரச்சனை இருக்கவங்க வெளியே வெயிலில் போகிறத தவிர்க்கிறது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி பிரச்சனை இருந்து நீங்கள் வெளியே போகிறதா இருந்துச்சுனால் கொடை எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கையில் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணீர் அல்லது பார்லி வாட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே டாக்டர். ஸோ இந்த சம்மர் டைமில் நீங்கள் எஸ்பெஷலாக நிறைய மூச்சு பயிற்சிகள் மென்ஷன் பண்ணுவீங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த சம்மர் டைமில் பண்ணக்கூடிய ஷீதளி, ஷீதகாரி, சந்திர பிராணாயாமம் நம்மளோட இயற்கை மருத்துவர் டாக்டர் ஓவியா அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு பண்ணி காமிப்பாங்க. இதை எல்லாருமே தினசரி பண்ணலாம். பொதுவாக கோடை காலத்தில் நம்ம நாளை துவங்குறது இந்த மூச்சு பயிற்சியோட துவங்கினா மிக சிறந்த பலன்களை கொடுக்கும். நான் டாக்டர் ஓவியா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர், நியூட்ரிஷனிஸ்ட். இப்போ நம்ம கூலிங் பிராணாயாமம் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டெக்னிக் சந்திர பேதனா. ஃபஸ்ட்டு உங்கள் இடது கையில் கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் சேர்த்து உங்கள் இடது மடிமையில் வச்சுக்கலாம்.
உங்கள் வலது கையில் நாசிக்ர முத்ரா, உங்கள் கட்டை விரல் பக்கத்தில் இருக்க 2 விரலையும் மடக்கிக்கலாம். இப்போ உங்கள் கட்டை விரலால் வலது பக்கம் நாசியை க்ளோஸ் பண்ணிவிட்டு இடது பக்கமே மூச்சு நல்லா ஆழமாக உள்ள இழுத்துட்டு இடது பக்கமே மூச்சு வெளியே விடணும். இது போல் 6 ப்ரீதிங்க்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டெக்னிக் ஷீதலி பிராணாயாமா. இதுக்கு உங்கள் டங் ரோல் பண்ணிக்கலாம். உங்கள் நாக்கை உள்பக்கமாக மடிச்சுக்கோங்க. டங் ரோல் பண்ணிவிட்டு வாய் வழியாக மூச்சை உள்ளே இழுத்துட்டு உங்கள் நோஸ் வழியாக மூச்சை வெளியே விட போகிறீங்க. இந்த பிராணாயாமா ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் குளிர்ந்த காற்று உள்ளே போகிறதையோ சூடான காற்று வெளியே வர்றதையும் ஃபீல் பண்ணலாம். உங்கள் பாடி ஃபுல்லாக கூல் ஆகிறத உணரலாம். ப்ராக்டிஸ் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்டில் சின்முத்ரா, ரைட் ஹேண்டாலையும் சின்முத்ரா அடாப்ட் பண்ணிக்கலாம். கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க. இது போல் 6 ப்ரீதிங்க்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்த டெக்னிக் ஷித்காரி பிராணாயாமா. இதுக்கு உங்கள் நாக்கை உள்பக்கமாக மடிச்சுட்டு உங்கள் டீத்தை கிளென்ச் பண்ணிக்கலாம். கிளென்ச் பண்ணிவிட்டு வாய் வழியாக மூச்சு உள்ளே இழுத்துட்டு நோஸ் வழியாக மூச்சை வெளியே விட போகிறோம். இந்த பிராணாயாமாவில் ப்ராக்டிஸ் பண்ணும் போதும் உங்கள் பாடி ஃபுல்லாக கூல் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். குளிர்ந்த காற்று உள்ளே போகிறதையும் சூடான காற்று வெளியே வர்றதையும் நீங்கள் கவனிக்கலாம். அதே போல் 2 கையுமே சின்முத்ராவில் வச்சு உங்கள் மடி மீது வச்சுக்கோங்க. நாக்கு உள்பக்கமாக மடிச்சுட்டு உங்கள் டீத் கிளென்ச் பண்ணிக்கலாம். இது போல் இந்த பிராணாயாமாவும் 6 ப்ரீதிங்க்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம்.